வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டல் சுவையில் நல்லா மெத்துன்னு சாஃப்டான ஆனியன் ஊத்தப்பமும் இந்த ஆனியன் ஊத்தப்பத்துக்கு பொருத்தமான 2 சட்னியும் பார்க்க போகிறோங்க. இந்த 2 ரெசிபியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கொன்னே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இதே போல் டிஃபன் ரெசிபி பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் இருக்கும், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ஆனியன் ஊத்தாப்பமும் இந்த 2 வகையான சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஆனியன் ஊத்தப்பம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சு மாவு அரைச்சி எடுத்துக்குவோம். தனியாக இது போல் நம்ம மாவு அரைச்சிட்டு செய்யும் போது ஊத்தப்பம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் கிடைக்கும். இட்லி மாவுலேயும் நம்ம செய்யலாம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது போல் நம்ம அரிசி உளுந்து சேர்த்து செய்யும் போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அரை கப் அளவு உளுந்து, 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ அரிசி உளுந்து நல்லா ஊறட்டும். நம்ம அளந்த கப்பாலே பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேன். அவல் நம்ம மாவை அரைக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சோம்னா போதும். இப்போ இதையும் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அரிசி உளுந்து எல்லாம் நல்லா ஊறிட்டு மாவு அரைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், அவல் நல்லா ஊற வச்சு அவல் நல்லா ஊறி வந்திருக்கு. அரிசி உளுந்தும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிட்டு. இப்போ இதை பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். நீங்கள் வேணால் கிரைண்டரில் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நல்லா மாவை நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இது தண்ணிலாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். ஒரு பாதி மட்டும் சேர்த்துக்கிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க அவளையும் சேர்த்து மாவு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மொறுன்னு ரோஸ்ட்டு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். அதே போல் பொடி ரோஸ்ட்டு எப்படி செய்யணும், இது போல் நிறைய தோசை ரெசிபி, இட்லி வெரைட்டி ரெசிபிலாம் நிறைய போட்டிருக்கேன். அதோடய லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். திரும்பவும் அதே மிக்ஸி ஜாரில் மீதம் இருக்கிற மாவு, அரிசி உளுந்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கரைச்சி வச்சுருவோம். மாவை நல்லா கரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 8 மணி நேரம் கிட்ட புளிக்க வச்சு எடுத்துக்குவோம். ஊத்தாப்பத்துக்கு மாவு கொஞ்சம் நல்லா புளிச்சிருக்கணும். அப்போ தான் ஊத்தாப்பம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ மாவு நல்லா புளிக்கட்டும், மறுநாள் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், மாவு நல்லாவே புளிச்சு வந்துருச்சு. மாவு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். இப்போ மாவு பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது. இதே மாவு உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ மாவு இப்படியே இருக்கட்டும். நம்ம ஊத்தாப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 2 சட்னி இந்த ஊத்தாப்பத்துக்கு பொருத்தமாக ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். அந்த சட்னி ரெசிபியை பார்த்துட்டு ஊத்தாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 6 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வதக்கிக்குவோம். இந்த சட்னிக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்கக்கூடாது. லைட்டாக அந்த வெங்காயத்தோட வாடை இருக்கணும். ஒரு அரை பக்குவத்துக்கு வதக்கிக்கிட்டோம்னா போதும். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து நல்லா இதையும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினோம்னா போதும். ரொம்ப நாளை வதக்க வேணாம். எல்லாமே லைட்டாக வதக்கிட்டு அரைக்கும் போது சட்னி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம சட்னி அரைச்சிக்குவோம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் இதிலேயே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா இதில் பச்சை கொத்தமல்லி கூட கொஞ்சம் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்னி அரைச்சி எடுத்து வந்துட்டேன். சட்னி பாருங்கள், இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்பு பார்த்திங்கன்னா எப்போதும் போல தான், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். தாளிப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா ஒரு சூப்பரான அருமையான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து ஒரு கார சட்னி பார்ப்போம். இதுவும் ரொம்ப ஈஸியாக செய்கிற சட்னி தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 4 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு, சும்மா கலர் கொடுக்குங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம்.
இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துரும். சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த சட்னி நல்லெண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும்போது தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் இதில் சேர்த்துக்குவோம். சட்னியை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்குங்க, அதிகமாக சேர்க்க வேணாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் போதுமான்னு பார்த்துக்குங்க. தேவையான அந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. இந்த சட்னியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக கொதி வந்தால் போதும். இப்போ லைட்டாக கொதிச்சிருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இன்றைக்கி நம்மளோட சட்னி பாருங்கள், ரொம்ப அருமையாக சூப்பராக 2 சட்னி ரெடி பண்ணியாச்சு. நல்ல ஒரு ஆனியன் ஊத்தப்பத்தை போட்டு இந்த சட்னியை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஆனியன் ஊத்தப்பத்துக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஜ்ஜிக்கு வாழைக்காய் சீவோம்ல, அதில் சீவி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் சீவினோம்னா, நல்லா நைஸாகவும் இருக்கும். நமக்கு சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து தோசை ஊற்றுறதுக்கு கல் காய போட்டிருக்கேன். கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தோசை ஊற்றணும். அப்போ தான் நல்லா செவந்து நமக்கு வெந்து வரும். இப்போ எந்த அளவுக்கு மாவு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு மாவு சேர்த்துக்குங்க. ஊத்தாப்பம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம குண்டாக தான் ஊற்றணும். ரொம்ப மெல்லிஸாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் போது தான் நமக்கு நல்லாயிருக்கும். தோசை ஊற்றின கையோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்குவோம். வெங்காயம் வந்து நிறையா சேர்க்கணும் ஆனியன் தோசைக்கு. நல்லா இது போல் சேர்த்து உடனே நீங்கள் அப்படியே லைட்டாக இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வெங்காயம் கீழே பிரிஞ்சு வராமல் அந்த தோசையோடு நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஆனியன் ஊத்தப்பத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா வெந்து நல்லா செவந்து வரணும். அப்போ தான் வந்து ஆனியன் தோசை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது போல் நல்லா பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்குங்க. நீங்கள் அதிக தீயில் வச்சு வேக வச்சிங்கன்னா வெங்காயம் கருகி போயிடும், வெந்து வராது. அதனால் சிம்மில் வச்சு வேக வைக்கும் போது உங்களுக்கு நல்லா வெந்து வரும். அவ்வளோதான் நம்மளோட ஆனியன் ஊத்தப்பம் பாருங்கள், ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னது போலே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதே போல் இந்த 2 சட்னியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் ரெசிபிலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.